वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ஸ்லோகா ரிப்பீட்டேஷன் பண்றோமா ப்ரோ, இல்ல நான் மட்டும் ரிப்பீட் பண்ணா போதுமா? ஸ்லோகா ரிசைட்டேஷன் பண்றோமா, இல்ல நான் மட்டும் ரிசைட் பண்ணா போதுமா? நீங்க மட்டும் பண்ணா போதும். ஓகே. ஸோ ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டம், அத்தியாயம் 19, ஸ்லோகம் 1. ஸ்ரீ பகவான் உவாச்ச யோ வித்யாசுத சம்பன்ன ஆத்மவான் நானுமானினக மாயா மாத்ரம் இதம் ஞாத்வா ஞானம் ச மயி சந்நியசே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவராசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதரின் சீடர்கள். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷர் கூறினார், ஞானோதயம் பெறும் வரைக்கும் சாஸ்திர ஞானத்தை வளர்த்து கொண்ட தன்னுணர்வு பெற்றவனும் இந்த ஜட பிரபஞ்சம் வெறும் மாயையே என்பதை புரிந்து கொண்டு அருவவாத ஊகத்திலிருந்து விடுபட்ட ஒருவன் அந்த ஞானம் மற்றும் அதை அடைவதற்கான மார்க்கம் ஆகிய இரண்டையும் என்னிடம் அர்ப்பணித்து விட வேண்டும். பொருள். நித்திய ஜீவாத்மாவும் நித்திய பரமபுருஷரும் ஜட உலகின் நிலையற்ற குணங்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்டவர்கள் என்பதை அறிந்திருப்பதையே மாயா மாத்திரம் இதம் ஞாத்வா என்ற வாக்கியம் குறிப்பிடுகிறது. ஞானோதயம் பெறுவதற்காகவே வேத ஞானத்தை ஒருவன் வளர்த்து கொள்ள வேண்டும். அதிசயங்கள் புரிவதற்காகவோ புலமையை காட்டுவதற்காகவோ அருவவாத ஊகத்தை வெளிப்படுத்துவதற்காகவோ அல்ல என்பதை வித்யா ஸ்ருத சம்பன்ன என்ற சொல் குறிக்கிறது. மாயையின் செயற்பாடுகளை செயலிழக்க செய்தபின் ஒருவன் தத்துவார்த்த ஊக முறையை பகவானிடமே அர்ப்பணித்து தன் கவனத்தை பரமபுருஷரிடம் திருப்ப வேண்டும். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி பின்வரும் உதாரணத்தை கொடுக்கிறார். அபாயம் ஏற்படும் போது அரசர் சாதாரண பிரஜைகளுக்கு ஆயுதங்களை விநியோகிக்கிறார். ஆனால் போரில் வெற்றி பெற்றதும் அவர்கள் ஆயுதங்களை அரசரிடமே திரும்ப கொடுத்து விடுகின்றனர். சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் இச்லோகத்தின் இக்கருத்தை பின்வருமாறு விளக்குகிறார். அனாதி காலமாக தன்னை மறைத்திருக்கும் ஜடமாயிலிருந்து ஜீவராசி எப்படியாவது விடுவித்துக் கொள்ள வேண்டும். அஷ்டாங்க யோக பயிற்சியினால் விருப்பயின்மையையும் பற்றின்மையும் வளர்த்து கொண்டு மாயையை பற்றிய அறிவை ஜீவராசி பெறுகிறான். இவ்விதம் ஜட அறியாமையின் பிடியிலிருந்து அவன் விடுபடுகிறான். ஆனால் உன்னதப்படியில் ஒருவன் நிலை பெற்றதும் மாயையை பற்றிய அறிவுக்கும் இந்த ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் பின்வரும் உதாரணத்தை கொடுக்கிறார். பாம்பு, பேய் அல்லது பேய் பிடித்தவன் நான் ஒரு பாம்பு அல்லது நான் ஒரு புலி என்று நினைக்கிறான். இந்த பேயின் பீடிப்பிலிருந்து அவனை விடுவிக்க ரத்தினங்களும் மந்திரங்களும் மூலிகைகளும் உபயோகிக்கப்படுகின்றன. பேயின் பீடிப்பிலிருந்து விடுபட்டதும் அவன் தன்னை இன்னவன் என்றும் இன்னாரின் மகன் என்றும் நினைக்கிறான். இவ்விதம் பழைய நிலைக்கு அவன் திரும்புகிறான். அப்பொழுது ரத்தினங்களும் மந்திரங்களும் மூலிகைகளும் பயனற்றவையாகின்றன. ஸ்லோகத்தில் உள்ள வித்யா என்ற சொல் தத்துவ ஆராய்ச்சி, அஷ்டாங்க யோகம், தத்துவங்கள் மற்றும் துறவு ஆகியவற்றினால் அடையப்படும் அறிவை குறிக்கிறது. இவ்வுலகில் நிலையற்ற மாயத்தன்மையை பற்றிய இத்தகைய அறிவு அறியாமையை களைகிறது. இத்தகைய அறிவில் ஜீவராசிகளுக்கு பயிற்சியளிக்கும் வேத சாஸ்திரங்கள் பல உள்ளன. படிப்படியாக ஒருவன் ஜட உடல் மற்றும் மனம் ஆகியவற்றுடன் குறுக்கிடும் ஜடப்பொருட்களுடனான பொய்யான அடையாளத்தையும் ஒருவன் விட்டுவிடுகிறான். இத்தகைய ஜட தடுப்பு ஞானத்தை உணர்ந்தபின் ஒருவன் பரமபுருஷரின் அன்பு தொண்டில் ஈடுபட்டு ஒரு தூய பக்தனாக மாற வேண்டும். கிருஷ்ண உணர்வில் முழு பூரணத்துவம் ஏற்படும் போது ஒருவன்
இயல்பாகவே மாயை சம்பந்தமான எண்ணற்ற விவரங்களில் ஆர்வம் குன்றியவனாகி படிப்படியாக ஆன்மீக உலகிற்கு மாற்றம் பெறுகிறான். ஓம் தத்சத். Should we read it out in English, Prabhu? Kalananthi Prabhu. Kalananthi Prabhu, will you read it out in English? I'll read out the translation or purport also, Prabhu. Purport is quite long. Translation only I will read. The Supreme Personality of Godhead said, a self-realized person who has cultivated scriptural knowledge up to the point of enlightenment and who is free from impersonal speculation, understanding the material universe to be simply illusion, should surrender unto me both this knowledge and the means by which he achieved it. Hare Krishna. ஓம் அஜ்ஞானாந்திமிரந்தஸ்ய ஞானாஞ்சன சுலாகய சக்ஷூரும் மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைதன்ய மனோவிஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரும் வைஷ்ணவாஞ்ச ஸ்ரீரூபம் சாகரஜாதம் சககன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வேதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணபாதம் சககன லலிதா ஸ்ரீ விசாகான்விதாம் ச. हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पदे गोपेश गोपिका कांत राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानु सुदे देवी प्रणमामि हरिप्रिय वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நித்தியம் பாகவத சேவைங்கிற இந்த ஒரு காலை பாகவத வகுப்புல எனக்கும் ஒரு வாய்ப்பளித்ததுக்கு My sincere gratitude to all the devotees for giving me this wonderful opportunity to talk to all of you in this morning Bhagavatam program. அதனால ஏதோ இந்த பாகவதம் வகுப்பு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால நான் ஒன்றும் ரொம்ப பெரிய ஒரு சீனியர் டிவோட்டியோ இல்லைன்னா ரொம்ப ஒரு ஸ்காலரான ஆளோ அப்படின்லாம் எதுவும் கிடையாது. பகவானுடைய கருணையினாலையும் வைஷ்ணவருடைய கருணையினாலையும் இன்னைக்கு இந்த சேவை செய்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. Just because I am speaking this Bhagavatam class doesn't mean that I am a great advanced devotee. It is simply the mercy of the Lord and the mercy of the Vaishnavas that I am able to give you this class on Srimad Bhagavatam today. ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது இந்த தேன் விற்கிறவங்க எல்லாம் வருவாங்க ஊர் பக்கம் பார்த்திருக்கீங்க. அப்போ அந்த தேன் விற்க வர்றவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப கிளீனா இருக்க மாட்டாங்க, இல்ல அவங்க ரொம்ப படிச்சவங்களா இருக்க மாட்டாங்க. In the rural side, you can see people come for selling honey. The people who come, they are not that clean, nor are they very highly educated. ஆனா நம்ம அவங்கள பார்த்து நம்ம அந்த தகுதியெல்லாம் அவங்ககிட்ட பார்க்க மாட்டோம். இவங்க படிக்காதவங்க, இல்லைன்னா இவங்க அந்த அளவுக்கு ஒரு தூய்மையானவங்களா இல்ல, கொஞ்சம் அவங்களும் அழுக்கான ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம அவங்ககிட்ட அந்த தகுதியெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டோம். But we won't expect any special qualifications from these people. They will be also wearing fairly dirty clothes, but we don't look for any of these qualifications in them. நம்ம அவங்ககிட்ட செக் பண்றது எல்லாமே ஒண்ணே ஒண்ணுதான், அவங்க விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பொருளின் தரம் எப்படிப்பட்டது. All that we want to check is the quality of the product that they have brought to the market. அந்த தேன் நல்ல ஒரு தரமானதா இருந்தா அதை நம்ம வாங்கிக்குவோம். அவர் ஒருவேளை அழுக்கான ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாலும், பல நாட்கள் அவர் குளிக்காம இருந்தா கூட அதை நம்ம பாதர் பண்ண மாட்டோம். அவர்கிட்ட என்ன பண்ணிக்குவோம், நம்ம அந்த தேனை வாங்கிக்குவோம். If the honey is of good quality, we will buy it from him. It doesn't matter whether he is in dirty clothes or maybe he has not even taken bath for several days. That's not material for us. We will buy the honey from him. அதே மாதிரிதான்
இப்போ என்கிட்ட கூட வந்து நீங்க வந்து எனக்கு இந்த பாகவதம் வகுப்பு கொடுப்பதற்கான ஒரு தகுதி இருக்கான்னு நீங்க செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. பட் ஆனா நான் குளிச்சிருக்கிறேன். அதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பதான் குளிச்சிருக்கேன். But if you same way, if you look for the qualification in me for delivering this Bhagavatam class, then I can say I am not qualified. ஆனா கண்டிப்பா வந்து ப்ராடக்ட் வந்து இங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தேனை விட வந்து உயர்ந்த ஒரு ப்ராடக்ட் இது வந்து. But the product that I am going to deliver to you is something much more valuable and precious than even honey. இப்ப இந்த பாகவதம் ரசமாலயம். இந்த பாகவதம் வந்து இது ரசங்களின் ஆலயம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. Bhagavatam is the collection of all superior mellows and tastes. அதனால எனக்கு வந்து உண்மையிலே தகுதி இல்லாட்டினா கூட பாகவதத்தை நம்ம வந்து விவாதிக்கிறதுனால கண்டிப்பா வந்து இது கேட்பதற்கு 100% வந்து ஒரு ஏற்புடைய ஒரு செய்தியா இருக்கு. Even though I am not qualified, but because this Bhagavatam is so great, whatever message I am going to discuss with you today will be 100% acceptable to you. Yeah. So இன்னைக்கு நம்ம இங்க பாக்குற இந்த அத்தியாயத்துல வந்து கிருஷ்ணர் புத்தவருக்கு வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. In today's chapter, Lord Sri Krishna is giving the instructions to Uddhav. இதுக்கு முந்தின அத்தியாயங்கள்ல கிருஷ்ணர் வந்து எப்படி ஒருத்தவங்க வந்து வர்ணாசிரம கடமைகள் செய்ததன் மூலமா கூட அவங்க வந்து ஆன்மீகத்துல முன்னேற முடியும் அப்படிங்கறத வந்து விளக்கிட்டு இருந்தாரு. In previous chapters, Krishna explained that even people who are following the Varnashrama Dharma can make progress in spiritual life. இப்போ இங்க கிருஷ்ணர் ஞானத்தின் மூலமா எப்படி வந்து பக்தியை அடைய முடியும் அப்படிங்கறத வந்து சொல்றாரு. Now Krishna is explaining in this chapter how through Jnana Marga, following the practice of speculative knowledge, one can attain Krishna. பகவான் வந்து அவருக்கு எந்த விதமான ஒரு செயலும் செய்ய தேவையில்லை அப்படின்னு இருந்தா கூட அவர் வந்து என்ன பண்றாரு, பலவிதமான அவதாரங்கள் எடுத்து கூட வந்து இந்த ஜீவராசிகளை அவர் வந்து தன்கிட்ட திரும்ப கூப்பிட்டுக்கிறதுக்கான ஒரு பிரயத்தனத்தை அவர் வந்து மேற்கொள்றாரு. Even though the Supreme Lord has no duties to perform, but he still takes many incarnations and comes down to this material world to reclaim the fallen souls back to himself. திரும்ப கிராமத்து பக்கம் வந்து இன்னொரு பழமொழி வந்து ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, உடமைக்கு ஒரு முழுக்கு உரியவனுக்கு 100 முழுக்கும்பாங்க. In the village, there is one more proverb where it means that for your possessions, you have to take only one dip in the water, but for the owner, you have to take 100 dips. அது என்ன உடமைக்கு ஒரு முழுக்கு உரியவனுக்கு 100 முழுக்கு அப்படின்னா, கிராமத்துல வந்து முன்னாடி காலத்துல தண்ணி எடுக்கிறது குடிக்கிறதுக்குன்னு ஒரு கிணறு இருக்கும். குடி தண்ணீருக்குன்னு வந்து ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறுல வந்து தண்ணி இறைக்கிறதுக்கு போவாங்க. அப்போ அந்த தண்ணி இறைக்கிறதுக்காக வந்து ஒரு பாத்திரம் வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ இறைக்கும் போது என்ன ஆகும்னா, சில நேரங்கள்ல அந்த கயிறு அருந்தோ ஏதோ ஒரு வழியில என்ன ஆயிரும், அந்த பாத்திரம் வந்து அந்த கிணத்துக்குள்ள வந்து விழுந்துரும். This means that in the village there are some special wells which are meant only for taking drinking water. So when people come to take water from that well, they have to use only one particular vessel for drawing the water. But sometimes because the rope is weak, the rope snaps and the vessel falls into the well. அப்போ இந்த ஒரு பாத்திரத்துக்கு சொந்தக்காரர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய பாத்திரம் வந்து அந்த கிணத்துக்குள்ள விழுந்து அது முங்கிச்சு. பாத்திரம் வந்து ரொம்ப கனமான பாத்திரமா இருக்கும். இப்ப இருக்கிற மாதிரி நம்மலாம் வந்து நம்ம பயன்படுத்துற மாதிரி எல்லாமே பிளாஸ்டிக் கிடையாது. அந்த காலத்துல மேக்சிமம் வந்து பித்தளை பானை வந்து பயன்படுத்துவாங்க. அப்ப அது ரொம்ப கனமானதா இருக்கிறதுனால என்ன ஆகும், அது உள்ளுக்குள்ள தண்ணி நிறைஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கீழே தரைக்கு போயிடும். So when the vessel falls down, not like these days when we have only plastic vessels that will continue to float, but these are usually brass or bronze vessels. So as soon as the water fills up into the vessel, it will go deep down into the well. அப்புறம் அந்த பாத்திரத்துக்கு சொந்தக்காரர் என்ன பண்ணுவாரு, அவர் உள்ளுக்குள்ள கிணத்துக்குள்ள குதிச்சு அந்த பாத்திரத்தை வந்து எடுக்கிறதுக்காக என்ன பண்ணணும், அவர் வந்து ஒரு தடவை முங்கிட்டு அப்படியே வந்து எடுத்துட்டு வந்துட முடியாது. ஏன்னா கிணறு ரொம்ப ஆழமா இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, கொஞ்ச நேரம் அப்படி முங்குவாரு, மூச்சடைக்கும், திரும்ப வெளியில வருவாரு, திரும்ப போவாரு. அப்படி பல தடவை அவர் வந்து தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணியாகணும், அந்த பாத்திரத்தை வந்து வெளியில எடுக்கணும். So the vessel will sink
in one shot, but the owner will jump into the well, and then he will have to control his breath, and he has to dive down. After some time he will come out again, take several breaths, again he will go down. Like this, after repeated attempts, finally only he will be able to reach the vessel and then bring it out. அதே மாதிரிதான் இங்க பகவான் என்ன பண்றாரு, இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் அங்க வைகுண்டத்துல இருந்து என்ன பண்ணிட்டோம், நம்மளாம் இங்க ஜம்ப் பண்ணிட்டோம், டைவ் பண்ணிட்டோம். இப்போ நம்மள திரும்ப அவர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு அவர் பகிரத பிரயத்தனப்பட்டு இருக்காரு. In a similar way, we, the spirit souls, have come down from Vaikuntha and we have fallen deep down into this material ocean. But the Lord, who is our owner, he has to come down through repeated incarnations and somehow reclaim us back to himself. பகவானுடைய புருவ அந்த அசைவிலேயே எல்லாமே நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு சக்திமான் அவர் நம்மளெல்லாம் திரும்ப கூட்டிட்டு போறதுக்குள்ள அவர் டயர்ட் ஆயிடுறாரு. By the mere movement of the Lord's eyebrows, everything happens by his energies. But in the process of attempting to reclaim us back to himself, the Lord even becomes tired. அதுதான் இங்க பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன பண்றாரு, அவரே அவதாரம் பண்றாரு, அவரே சாஸ்திரங்களை கொடுக்கிறாரு, இப்போ அதையே சொல்லியும் கொடுத்துட்டு இருக்காரு. So the Lord incarnates, he is also giving the Shastras, then he is also coming to teach the Shastras to us. இப்போ இங்க உத்தவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, திரும்ப இந்த ஜீவாத்மாக்கள் எப்படி அந்த ஞானத்தின் மூலமா அவரை அடைய முடியும், அப்படி ஞானத்தை பயன்படுத்தி அதுக்கப்புறமா அவங்க பக்திங்கிற ஒரு நிலைக்கு வரணும். அதை ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இங்க சிம்பிளா ஞானத்தை எப்படி தியாகம் பண்றதுங்கிறத இப்போ இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. The Lord is now teaching how by using the process of speculative knowledge one can reach Krishna. Actually, even after practicing jnana, one should come to the stage of bhakti, and only by practicing bhakti we can reach Lord Krishna. But here, in a preliminary level, the Lord is teaching how the jnana marga can take us to him. இங்க கிருஷ்ணர் ஞானத்தை தியாகம் பண்ணணும் அப்படிங்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலை வரைக்கும் இந்த ஞானத்தை பயன்படுத்தணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இந்த ஞானத்தை நீ தியாகம் பண்ணிடணும், அதாவது என்கிட்ட அர்ப்பணிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. Here the Lord is explaining that the speculative knowledge will take one up to a certain point, but at that point, that knowledge also should be surrendered to the Lord. Then only one can go back to him. ஏன் இங்க கிருஷ்ணர் ஞானத்தை அவர்கிட்ட சமர்ப்பிச்சிடணும், இல்ல அதை தியாகம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாரு? Why does the Lord say the wisdom acquired through jnana should also be surrendered to him, to be sacrificed to the Lord? ஏன்னா ஞானம் அப்படிங்கிறது கூட ஆபத்தானதா ஆக முடியும். Because this wisdom can also become dangerous. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நெருப்போ இல்லைன்னா கத்தியோ அது ஒரே நேரத்துல நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்தப்பட முடியும், அதே நேரத்துல அதை தீய காரியத்துக்கும் பயன்படுத்தப்பட முடியும். For example, fire or a sword can be used for a good purpose or for a bad purpose at the same time. அதே மாதிரியே ஞானம் கூட என்ன பண்ண முடியும், சில நேரத்துல அது சரியான பாதையிலையும் பயன்படுத்த முடியும், தவறான பாதையிலையும் பயன்படுத்த முடியும். Same way, wisdom can also be used for the right cause or for a wrong cause. ஈஷோபனிஷத்துல மந்திரம் 9 அப்புறமா 12வது மந்திரங்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, கிருஷ்ணர் அங்க அது வேதத்தின் ஒரு பாகம் உபனிஷத். அங்க குரு தன்னுடைய சீடனுக்கு விளக்கிட்டு இருக்கிறாரு. அதுல எப்படி வித்தியை அது ஒருத்தனை இருளடைந்த ஒரு பிரதேசத்துக்கு அவனை கொண்டு போறதுக்கு காரணமா இருக்கும் அப்படிங்கறது அங்க விளக்கப்படுது. In Ishopanishad 9th and 12th shlokas, the spiritual master is teaching to his disciple that he says how knowledge can take one to the depth of darkness. Prabhu, is that what you said? Yeah. Yes. அப்போ அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது, அந்தம் தம பிரவிஷந்தி யோ அசம்பூதி உபாசதே. அதாவது அசம்பூதி உபாசதே அப்படின்னா அங்க அருவாத பிரம்மத்தை பற்றின ஒரு வழிபாடு முறை இல்லைன்னா அந்த ஞானம் அப்படிங்கிறது 12வது மந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே இது 9வது மந்திரத்துல அந்த தம பிரவிஷந்தி யோ வித்யா உபாசதே. அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு, வித்தியை எப்படி ஒருத்தனை
பௌதிகத்துல இந்த இருளடைந்த ஒரு பிரதேசத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது சொல்றது. In the 12th shloka, the Lord is talking about the wisdom with regard to the impersonal knowledge, how that will take person down in his progress. In the 9th shloka, the Lord is talking about vidya, which is about this vidya is what did you say? Material knowledge. Material knowledge. So 9th shloka is talking about how material wisdom will also lead a person to the level of ignorance. So பௌதீக ஞானமா இருந்து பகவானை பத்தின ஞானமா இல்லாம அந்த ஞானம் வந்து வெறுமனையே பௌதீக இன்பத்துக்காக பயன்படுத்தும் போது அதுவும் ஒருத்தரை வந்து இருளுக்கு அழைச்சிட்டு போகுது. அதே நேரத்துல அருவ பிரம்மத்தை பத்தின ஒரு ஞானம் அது வந்து சாஸ்திர ரீதியான ஒரு ஞானம் தான். ஆனாலும் அந்த ஞானமும் ஒருத்தரை வந்து என்னதான் பண்ணுது, இருளுக்கு தான் அழைச்சிட்டு போகுது. Material knowledge, which is devoid of the knowledge of the Supreme, will naturally take one person deep into ignorance. But even the impersonal knowledge, which is also knowledge about the absolute truth, a transcendental knowledge, but even that impersonal knowledge is cultivated, that will also take a person down into ignorance. அதனாலதான் கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாரு, அந்த ஞானத்தை நீ வந்து என்ன பண்ணணும், இந்த பௌதிக உலகத்துடைய மாயை அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் நீ பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், அதை திரும்ப ஏன்டே கொடுத்துரு அப்படின்றாரு. இல்ல அப்படின்னா அந்த கத்தி உடனே வந்து குத்திரும். So the Lord says that this transcendental knowledge must be used by you only to understand the unreality of material existence. But after that, this knowledge must be surrendered back to me. Otherwise, it will function like a sword that will stab you only and cause you harm. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஈசோபனிஷத் மந்திரம் நான் சொன்னது வந்து அது யஜுர்வேதத்தினுடைய ஒரு பாகம். அப்போ வேதத்திலேயே வந்து ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எப்படி இந்த அருவவாத ஞானமானது ஒருத்தரை வந்து முக்தியை நோக்கி அழைத்துட்டு போறது கிடையாதுங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. Ishopanishad is in fact a part of the Yajurveda. So even it is part of this Vedic knowledge, it is very clearly saying how impersonal cultivation of knowledge will take one to a negative achievement, that is they will not be able to get liberation. இந்த அருவவாத ஞானம் வந்து ஒருத்தரை ஏன் அவரை வந்து ஒரு டார்க்னஸ்க்கு வந்து கூட்டிட்டு போனோம், அங்க என்ன பிரச்சனை? Why does impersonal knowledge lead one to the darkness of ignorance? What is the harm with this impersonal knowledge? இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஸ்லோகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உதாரணங்கள் கிருஷ்ணசேகர தாக்கூரோ இல்லைன்னா ஜீவ கோஸ்வாமியோ ரெண்டு பேருமே வந்து கொடுத்திருக்கிற இந்த ரெண்டு உதாரணங்களுமே வந்து மாயாவாதிகள் இதை அப்படியே நேரடியா ஆப்போசிட்ல அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. Today, there are two examples given by Vishwanath Chakravarti Thakur and Jiva Goswami. But if you see the case of Mayavadis, they will also use the same example but draw the opposite conclusions. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்ல இந்த பக்தியை வந்து நீ பிரம்மனை அடையிறதுக்காக ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஒரு படிக்கட்டா நீ வந்து பயன்படுத்தி அதுக்கப்புறமா நீ வந்து என்ன பண்ணணும், இந்த விக்கிரக வழிபாடு பக்தி எல்லாம் இதை நீ வந்து ரெனவுன்ஸ் பண்ணிடணும். அது வந்து உனக்கு எப்படி இங்க எப்படி வந்து ஜீவகோஸ்வாமி எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறாரு, ஒரு வீரர் வந்து யுத்தத்துக்காக வந்து ஆயுதங்களை பயன்படுத்துறது, அதுக்கப்புறமா அந்த ஆயுதத்தை திரும்ப அரசர்கிட்டே ஒப்படைச்சிடுறாரு. அது மாதிரி அவங்களுக்கு அது. These impersonalists will argue that you have to just as the soldiers of the king, after the war is over, not the soldiers, the common citizens who are called into the battlefield, the king will supply them the weapons, but those weapons they will have to return to the king once the war is over. In a similar way, they will argue, you do this deity worship, vigraha aradhana and all, but that is only for the purpose of acquiring transcendental impersonal knowledge. Once you have acquired that knowledge, then you should give up this vigraha aradhana. This is how they will argue. கிருஷ்ணர் இங்க வந்து என்ன சொல்றாரு, நமக்கு ஞானத்தை பயன்படுத்தி பௌதிகம் ஆன்மீகம் இடையில இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஞானத்தை நீ வந்து விட்டுரு பக்தி பண்ணுங்கிறாரு. ஆனா அவங்க வந்து பக்தியை வந்து ஒரு படிக்கட்டா பயன்படுத்தி என்ன பண்ணணும், இந்த மாயையே அது என்ன சொல்லலாம், பிரம்மத்துக்கு மேல அந்த தியானத்துக்காக ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா அந்த விக்கிரக சேவையை வந்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதை நீ வந்து விட்டுறணும், பக்தி வந்து முக்கியத்துவம் கிடையாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. So the Lord is telling that this knowledge of reality and unreality, this transcendental knowledge should be used by you only to make a distinction between the jata material world
and the spiritual world, then you should surrender it to me, and then you should take up the process of bhakti to me. But these Mayavadis, they wrongly conclude that actually the deity worship is only the tool, and once you acquire the knowledge of the transcendental impersonal form, then you should give up the worship of the deity and you should accept this transcendental impersonal knowledge. மாயாவாதிகள் வந்து எப்படி அவங்க ஒரு உதாரணம் கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ தேசிய கொடி இருக்கு. அந்த தேசிய கொடி நம்ம பாக்குறோம். பார்த்த உடனே நமக்கு வந்து எந்த நாட்டோட தேசிய கொடியா இருந்தாலும் அதை பார்த்த உடனே அந்த நாடு நமக்கு வந்து ஞாபகம் வரும். The impersonalists give this example of national flags. Whichever the flag belongs to whichever country, when we see the flag, we remember that country. அதே நேரத்துல அது ஒருத்தருடைய சொந்த நாட்டு கொடியை பார்த்தோன்னா உடனே அவருக்கு வந்து தன்னுடைய நாடு ஞாபகத்துக்கு வரும். அந்த நாட்டுக்கு மேல வந்து ஒரு பற்று உணர்வு வந்து அவருக்குள்ள ஏற்படும். At the same time, one sees the national flag of his own country, then not only that he recognizes the country, but he also develops a feeling of patriotism, a feeling of oneness with the country to which he belongs. ஆனா அதே நேரத்துல வந்து அந்த நாடுக்கும் அந்த கொடிக்கும் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ரெண்டு ஒண்ணுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்த கொடியில அந்த நாடு இருக்கா அப்படின்னா கிடையாது, இல்ல நாட்டுல அந்த கொடி இருக்கா கிடையாது. அதே மாதிரிதான் இந்த விக்கிரக சேவை அப்படிங்கிறது என்னது, அது நமக்கு வந்து பிரம்மனை ஞாபகப்படுத்தக்கூடியது. அதை பார்த்த உடனே நமக்கு வந்து பிரம்ம தியானம் வரணும். பிரம்மனுக்கு மேல நம்ம தியானத்தை வந்து செலுத்தி அதுல நம்மளுடைய கவனத்தை முழுக்க வந்து அதுல பதிய வைக்கணும். அதுக்காக இதை நம்ம பயன்படுத்துறோம். அதே நேரத்துல இந்த விக்கிரகமும் அந்த பிரம்மனும் ஒண்ணு கிடையாது, ரெண்டுமே வந்து வேற வேற. இந்த விக்கிரகம்ங்கிறது மாயை, அந்த பிரம்மன்கிறது தான் சத்தியம். At the same time, the flag is not the country nor the country is the flag. The flag is only a symbol to remind us about our country. So when we see the flag, when we get that national spirit, we get that patriotism, but at the same time, we cannot say or conclude that flag and the country are the same. Similarly, they say the reality is Brahman, but this deity what you are worshipping, it's only a tool to remind you of the Brahman who is actually formless. So the deity must be only used as a symbol, and when you see the deity, you remember that Brahman, but it is the Brahman which is to be meditated upon, not the deity itself. So deity must be used only as a tool until you get that completely Brahman platform. அவங்கள பொறுத்த வரைக்கும் மோட்சம் அப்படிங்கிறது வந்து வாக்கியஜன்ய வாக்கியார்த்த மோட்சம். அதாவது வேதத்துல இருந்து எப்போ நம்ம வந்து அகம் பிரம்மாஸ்மி, சோகம், நான் வந்து அந்த பிரம்மன், நானே தான், இந்த பிரம்மத்துக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறத எப்போ ஒருத்தர் வந்து குருவிட்ட இருந்து கேட்கிறாரோ, கேட்ட உடனே அவர் வந்து மோட்சம் அடைஞ்சிடறாரு. So they have something called Vakya Janma Vakyartha Moksham, Prabhu. Vakya Janya Vakyartha Moksham. Vakya Janya Vakyartha Moksham. That means, but they just hear these words, Aham Brahmasmi, like that. And once they hear that word, that, oh, I am the Brahman, then they automatically acquire that status of Brahman. So அதனால அவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஒரு பிரதானமானது கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது ஒரு படிக்கல். அதை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்க பிரம்மனை அடைய போறாங்க. அதனால இந்த பக்தியை அவங்க வந்து தியாகம் பண்ணிடணும் அப்படிம்பாங்க. For them, the deity worship is not the goal, bhakti is not the goal, it is only a stepping stone. By using this stepping stone, they want to reach that impersonal knowledge. So once they reach that, they want to discard deity worship because deity itself is not important for them. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரம்மன் ஒன்றே சத்தியம், பிரம்மத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து மாயை. For them, Brahman is the only reality. Other than that, there is no reality at all. இந்த பௌதிக உலகத்துல எதெல்லாமே வந்து ரூபத்தோட இருக்கோ, அந்த ரூபமான வஸ்துக்கள் எல்லாமே வந்து என்னதான், அது மாயை தான். அது ஒரு நாள் வந்து அழியக்கூடியதுதான். Whatever form we see in this material world, they are all made of a matter and they will all be destroyed at some point of time. So they are all illusory in their opinion. ஆனா சாஸ்திரம் வந்து அப்படி சொல்லல. சாஸ்திரம் வந்து என்ன சொல்லியிருக்கு, பிரதான ஞான ரூபா விஷ்ணுர் ஏகரிஷி ஜான்யோ நியமனாத் ஹரி. இது வந்து பிரம்மாண்ட புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்க ஸ்லோகம். அதாவது பகவானுடைய ரூபம் வந்து சச்சிதானந்த விக்கிரகம் அப்படின்னு நம்ம வந்து பிரம்ம சங்கீதத்துல இருந்து கேட்டோம். ஆனா இங்க இந்த பிரம்மாண்ட புராணம் என்ன சொல்லுது, பகவானுடைய ரூபம் வந்து சாட்சாத்
பிரதான ஞான ரூபா. அவருடைய ரூபமே எப்படிப்பட்டது? ஞானமயமான ஒரு ரூபம் அது. But the Shastras do not agree. Here, this example what Prabhuji is quoting from Brahmanda Puran, Prabhu. Yes. So we generally say the Lord is Sachitananda Vigraha, but this shloka here says that the Lord is Jnana Rupa. He is actually the personification of all wisdom. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, பகவானுடைய ரூபம், அதாவது இந்த பௌதிக உலகத்துல பகவான் எடுக்கக்கூடிய அந்த ரூபமானது அது வெறுமனையே ஒரு மாயா சரீரம். But for the Mayavadis, the form that the Supreme Lord takes in this material world, in his incarnations, it is all actually Maya only, illusion. அவங்களுக்கு பகவான் இந்த உலகத்துக்குள்ளேயும் அவர்னால ஒரு திவ்யமான ஒரு சரீரத்தோட அவருக்கு வர முடியும் அப்படிங்கிறது அவங்களால புரிஞ்சுக்க முடியல. They cannot understand that the Supreme Lord can come into this illusory material world also in a transcendental spiritual real form. They cannot understand that. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பல ஜீவராசிகள் இருக்குது. இப்ப நம்ம நிலத்துல நம்ம வாழ்றோம். சில புழுக்கள் எல்லாமே மண்ணுக்கு உள்ளுக்குள்ள அது வாழ்ந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம to explain simply, there are a lot of living entities. We human beings will live on the soil, but there are unlimited organisms that are living under the soil. இப்ப அதே மாதிரி நம்மளோட வாழ சொல்றோம்னா அதனால என்ன பண்ண முடியாது, நம்மளால வாழ முடியாது. But if we are asked to go underground and live, then we cannot do that. ஏன்னா நம்மளுடைய சரீரம் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சரீரம் கிடையாது. Because we don't have a body which is suitable for living under the soil. அப்போ நான் சொல்லலாம், இந்த புழுக்கள் இப்படி எல்லாம் வாழ்றது அப்படிங்கிறது சத்தியம் இல்ல, அது உண்மை கிடையாது அப்படின்னு. ஏன்னா என்னுடைய அனுபவப்படி எனக்கு அது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. So I can argue that it is not possible for any organisms to live under the soil, because in my own empirical wisdom, in my own experience, it is not possible to live under the soil with my body. So I deny the existence of organisms under the soil. ஆனா உண்மை என்னன்னா, பல ஜீவராசிகள் என்ன பண்ணிட்டு இருக்கு, அது மாதிரி வாழ்ந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அதனுடைய சரீரம் அதுக்கேத்த மாதிரி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. But it is a fact that there is a lot of life living under the soil because they have bodies which are suitable for that purpose. அதே மாதிரி பகவானுடைய சரீரம் இந்த பௌதீக பிரபஞ்சங்களில் இந்த மாயா சக்தியினால அதனால பாதிக்கப்பட முடியாத ஒரு சரீரத்தை அவர் வச்சிருக்கிறார். அது என்னுடைய ஒரு அனுபவத்துக்கு அது அப்பாற்பட்டதா இருக்கிறதுனால அதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது புத்திசாலித்தனம் கிடையாது. By the same analogy, the Lord has got a form which is immune to the attack of this matter, of this jada illusion. So, because it is not there in my experience, I deny that the Lord can have such a transcendental form which can come down into this material world, but still be unaffected by the material nature around him. அதனாலதான் மனுஸ்மிருதி சொல்லுது, யோ அசௌ அதீந்திரிய கிராகிய. அவர் இந்த இந்திரியங்களால கிரகிக்க முடியாதவர். So Manusmriti says the Lord is such a person who cannot be grasped by our senses. பக்தி ரசாமிருத சிந்துல கூட சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஸ்லோகம் அது? அத ஸ்ரீ கிருஷ்ண நாம. Yes, thank you. அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நாபவேத் கிராஹியன் இந்திரிய. அப்போ இந்த இந்திரியங்களால ஒருத்தவங்க என்ன பண்ண முடியாது, பகவானுடைய நாம ரூப குணங்களை என்ன பண்ண முடியாது, கிராஹியம் புரிஞ்சுக்க முடியாது. So Bhakti Rasamrita Sindhu also says that by using our material senses, it is not possible to grasp the nature and qualities of the Lord. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது இந்திரியங்கள் தானே. இந்த இந்திரியங்கள் இல்ல அப்படின்னா நம்ம எதை வச்சு புரிஞ்சுக்கிறது? But all that we have are only material senses. So with these senses, how can we understand the Lord? அப்போ இந்த புலன்கள் பௌதிக ரீதியால ஜட மாசுக்கள்னால அது கவரப்பட்டிருக்கிறதுனால இந்த புலன்கள்னால நம்மளால என்ன பண்ண முடியல, அந்த தூய்மையான அந்த ஆன்மீக வஸ்துவை நம்மளால என்ன பண்ண முடியல, நம்மளால பார்க்க முடியல. Because our senses are contaminated by matter, we are unable to see the Lord who is transcendental to all matter. So
எப்படி நம்மளுடைய அந்த இந்திரியங்களை வந்து தூய்மைப்படுத்த முடியும்? சேவான்முகேகி ஜிக்வாத். நம்ம வந்து எப்போ இந்த புலன்களை பகவானுடைய சேவையில வந்து நம்ம பயன்படுத்துறோமோ, சர்வோபாதி வினிர்முக்தம் தத்பரத்மேன நிர்மலம். நம்ம எல்லா விதமான அனர்த்தங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம விடுபட முடியும். எப்போ இந்த இந்திரியங்கள் அனைத்தும் ரிஷிகேஷ சேவனம் பகவான் ரிஷிகேஷருடைய சேவையில வந்து ஈடுபடும் போது இந்த புலன்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுது? அது தானாவே தூய்மை அடைந்து அவரை பார்ப்பதற்கு தகுதியுள்ளவைகளா மாறுது. So how can we purify our senses so that we shall be able to perceive the Lord? That can be done only when we start serving the Lord by using our same senses. Then they get purified. So we have to give up all our material designations, and we should understand our one nature as the eternal servant of the Lord. In that situation, we should be able to fix ourselves in the status as the Lord's eternal servant. ஆனா மாயாவாதிகள் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்றது கிடையாது. அவங்க வந்து என்ன பண்றாங்க? அவங்க எப்பயுமே வந்து சிம்பிளி வந்து உட்கார்ந்துட்டு சாஸ்திரம் படிச்சுட்டு அதை விசாரம் பண்ணிக்கிட்டு இப்படியே அவங்களுடைய காலத்தை வந்து விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. But the Mayavadis don't undertake any service to the Lord. All that they do, they keep the scriptures and they go on deliberating on that, discussing and debating on that. So their entire time is wasted in this fashion. They don't do any service. ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிபேட் அப்படிங்கிறது, இந்த விவாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிரதானமான ஒரு காரியமா இருந்தது ஆன்மீகவாதிகளுக்கு இடையில. Even 1000 years ago, if you see, most of the spiritualists were only engaged in debating among themselves about God. ரொம்ப முக்கியமா அந்த நேரத்துல வந்து இந்த கர்மவாதிகளுக்கும் இந்த அருவவாதிகளுக்கும் இடையில வந்து நிறைய டிபேட் வந்து நடந்திருக்கு. Mainly at that time, the debates were between Karmavadis and the Mayavadis. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆதிசங்கராச்சாரியார், அப்புறமா வந்து ஐ திங்க் குமாரில பட்டர், அவங்களுக்கு இடையில கூட வந்து டிபேட் நடந்ததா நம்ம வந்து பாக்குறோம். Actually, there was one time a debate took place between Adi Shankaracharya and one called Kumarila Bhattar that we see in the scriptures. So point is, அவங்க வந்து எப்பயுமே வந்து என்ன பண்றாங்க? இந்த மாதிரி வந்து ஒரு விவாதத்துல ஈடுபட்டு பிரம்மம் வந்து இதுதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு அவங்க விவாதத்தின் மூலமா வந்து முயற்சி பண்றாங்க. So what they are actually trying to do, they are trying to attain to that one formless transcendental God through a process of debating with the help of scriptures. ஆனா பகவான் வந்து இந்த மாதிரியான சாஸ்திர விசாரங்களுக்கு எல்லாமே வந்து அப்பாற்பட்டவர். அவர் வந்து அனிர்வச்சனீய. அவர் வந்து இந்த மாதிரி சாஸ்திர வசனங்களுக்கெல்லாம் அவர் அப்பாற்பட்டவர்ன்றத அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியல. But one of the names of the Lord is Anirvachaniya, which means not by the words of the Vedas he can be grasped. So all these people who are only using the scriptural knowledge for debating to attain to that one God, they will always fail. படைப்பினோட ஆரம்பத்துல வந்து பிரம்மா அவர் வந்து இந்த பிரபஞ்ச சிருஷ்டியுடைய முதல் ஜீவராசி. அவருடைய ஞானத்தை வச்சு முயற்சி பண்ணிய அவர்னாலேயே வந்து பகவானை வந்து புரிஞ்சுக்க முடியலன்னு அவரே தோல்வி ஒத்துக்கிட்டாரு. Lord Brahma is the first created being even before creation, and even he himself says, after using all my speculative skills and knowledge, I have come to the conclusion that I cannot understand God. ஆனா இந்த ரொம்ப ஒரு இன்சிக்னிஃபிகன்டான இந்த ஜீவாத்மா வந்து என்ன பண்ணுது? பிரம்மாவுடைய சரீரம் வந்து முழுக்கவே வந்து அந்த சரீரமே வந்து ஒரு ஞானத்தினால ஆனதுதான். அப்படி ஒரு ரொம்ப இந்த பௌதிக உலகத்திலே ஒரு ஹை குவாலிட்டி பாடி யாருக்கு அப்படின்னா அது வந்து பிரம்மாக்கு தான். இன்டெலிஜென்ட்னாலேயே அவருக்கு வந்து அந்த சரீரம் செய்யப்பட்டிருக்கு. அவர்னாலேயே முடியல அப்படிங்கும் போது இந்த ஒரு இன்சிக்னிஃபிகன்ட் சோல்னால என்ன பண்ண முடியும்? Lord Brahma has a very special body made of intelligence. In fact, in the whole of creation, he has that very unique body which is most suitable for knowledge. The entire body is made of intelligence. But this insignificant soul thinks that what Brahma himself cannot understand, I shall be able to find out and understand. பிரம்மா வந்து வேதத்தை 3 தடவை படிச்சாராம். முதல் தடவை படிச்சு ஹரியரை வச்சிட்டாரு. அப்புறமா அவர் ஹரியரை கிளியர் பண்றதுக்காக இன்னொரு வாட்டியும் படிச்சார். அதுக்கப்புறமாவும் ஹரியரை வச்சிட்டார். திரும்பவும் வந்து கிளியர் பண்ணார். 3ஆவது தடவை தான் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஓ முதல்ல என்ன பண்ணாரா?
வேதத்துல வந்து கர்மம் தான் வந்து பிரதானமா சொல்லியிருக்குன்னு நினைச்சாராம். அதுக்கப்புறமா வந்து திரும்ப அவருக்கு சந்தேகம் வந்து 2வது முறை படிச்சு அதுக்கப்புறம் வேதத்துல வந்து ஞானம் தான் பிரதானமா சொல்லியிருக்கு அப்படின்னு நினைச்சாராம். அதுக்கப்புறமா 3வது முறை அவர் வந்து வேதத்தை படிக்கும் போதுதான் இவ்வளவு நாளா வந்து தப்பால நான் படிச்சிருக்கேன், பக்தி தானே பிரதானமா இருக்கீங்க அப்படிங்கறத அவரு 3வது முறை வேதத்தை படிச்சதுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டாரா. யாரு? இன்டெலிஜென்ட்னாலேயே செய்யப்பட்ட ஒரு சரீரத்தை கொண்டவர். இது நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். Brahma himself read the Vedas thoroughly 3 times and every time he failed. So every time he had to keep arrears, he has to go back to the Vedas, pick it up again, and then read the whole thing. Then again, he had some arrears. He had to read a 3rd time. This happened. Why? Because during the first reading, he came to the conclusion that karma is the goal of life. And then he again had to go through the whole thing. And the second time he read it, he came to the conclusion, no, I was wrong. Jnana is the goal of life. But then he read it a 3rd time, and this time only he reached the correct conclusion that bhakti is the ultimate. I was wrong in both my first attempts. So Brahma, who is a person made of intelligence, he himself had all these problems despite having the Vedas and going through them thoroughly. He had to read 3 times to come to the correct conclusion. So what to speak about the ordinary souls? அதனால இந்த ஜீவாத்மானால என்ன பண்ண முடியாது? இந்த சாஸ்திர விசாரணைகள்னால அது பகவானை புரிஞ்சுக்க முடியாது. So the fallen soul cannot through a process of debating with the scriptures cannot understand the Supreme Lord. அது சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? நாயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யேன பகுனா ஸ்தேன மேதசா. நாயம் ஆத்மா பிரவச்சனேன, இந்த ஆத்மா வந்து என்ன பண்ண முடியாது? இந்த சாஸ்திர விசாரணைகள்னால அத இந்த பரபிரம்மத்தை புரிஞ்சுக்க முடியாது. So the Shastra says the Atma or the Supreme Lord cannot be understood by a process of learning the scriptures. பகுனாஸ்தேன மேதசா, மேதசானா ரொம்பவும் வந்து புத்திசாலிங்க, சாஸ்திரங்களை வந்து ரொம்ப கரைச்சு பிடிச்சவங்க. பகுனாஸ்தேன அப்படி அதிமேதாவியானவங்க கூட வந்து என்ன பண்ண முடியாது? அவங்களுடைய அந்த புத்திசாலித்தனத்தினால பகவானை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. Even those who have mastered all the scriptures and those who are so very intelligent, even they cannot understand the Supreme Lord. பிரம்ம சமீதியில கூட வந்து அதான் சொல்லப்பட்டிருக்கு. வாச்சோ மனசாவி மனசோ முனிபுங்கவானா. சோ இந்த முனிவர்கள்ல என்ன பண்றாங்க? பந்தாஸ்து கோடி சதவத்சர சேவிதா. சரி, சம்பிரகம்யோ அந்த ஸ்லோகம். ஓகே. சோ முனிவர்கள் வந்து பல 100 கோடி ஆண்டுகள் வந்து அவங்க மனதினுடைய வேகத்துல பிரயாணம் பண்ணா கூட என்ன பண்ண முடியாது? அவங்களால பகவானுடைய அந்த விரல் நுனியில இருக்கக்கூடிய நகத்தை கூட அவங்களால வந்து பார்க்க முடியாது அப்படின்னு வந்து பிரம்ம சங்கீதத்துல பிரம்மா சொல்றாரு. In Brahma Samhita, Brahmaji says the great rishis and munis, even though they attempt for thousands and thousands of years using their material skills, material knowledge, speculative skills to understand the Supreme Lord, they cannot even reach the tip of the toenail of the Supreme Lord. இப்போ நம்ம என்னதான் பண்றது? இப்போ இவ்வளவு தூரம் வந்து முயற்சி பண்றாங்க, நமக்கு வந்து இந்த பௌதிக உலகம் அது துன்பம் நேர்ந்ததுங்கிறதெல்லாம் புரிஞ்சாச்சு, அதை விட்டு வெளியில வந்தாச்சு. எப்படிதான் வந்து அப்புறம் பகவானை நம்ம வந்து புரிஞ்சு அடையிறது? அதுக்கான வழி என்ன? So in this situation, what should we do? We have understood that this material world is full of suffering, so we have given up on this material world. But how can we reach the Lord? What should we do? பகவானை அடையணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு எந்த மார்க்கம் சரியானது? அவரை எப்படி நம்ம அணுகிறது? எப்படி நம்ம வந்து அவரை வழிபடுறது? எந்த முறையில வழிபடுறது? இதெல்லாம் நமக்கு வந்து எப்படி தெரியும்? யார்கிட்ட இருந்து நம்ம இதை கத்துக்கிறது? To reach the Lord, what is the process? What is the path? How can we understand her? How can we worship him? Who will teach us all these things? அப்போ இந்த பகவத் ஞானத்தை வந்து அடையிறதுக்கான ஒரு எளிமையான ஒரு வழி என்ன அப்படின்னா, அது ஒரு சரியான ஒரு ஆன்மீக குருவை சரணடைந்து அவர்கிட்ட வந்து என்ன பண்ணணும்? நம்ம வந்து தஞ்சமடைஞ்சு அவருக்கு பணிவிடைகள் செய்து அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். So the way to attain the supreme knowledge is by approaching a spiritual master
whom we should serve with a lot of humility and then inquire from him submissively, and that is the only way to learn the supreme truth. ஆனா நம்ம வந்து என்ன பண்ணோம், குரு கிட்ட பணிவா வந்து நம்ம கேட்கணும். அவர்கிட்ட வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ற விதமா, சேலஞ்ச் பண்ற மாதிரி வந்து என்ன பண்ணக்கூடாது, அவர்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. But it is important that while we make inquiries with our spiritual master, we should not have a challenging spirit, but rather we should have a submissive spirit in making our inquiries. ஒரு சின்ன கதை. அதாவது ஒரு குரு வந்து சீடர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் உபனிஷத்தை. மாண்டூக்கிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத். அதுல வந்து ஒரு மந்திரம் இருக்கு. எஸ்ய மதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய ந வேதச அவிஜ்ஞாதாம் விஜ்ஞாதாம் விஜ்ஞாதாம் அவிஜ்ஞாதாம் ச. One spiritual master was teaching his disciples, so he was teaching from Mandukya Upanishad. So in that there is some words that Prabhuji just now explained. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பகவானை பத்தி யார் ஒருத்தவங்க வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம். The meaning of these lines is that those who think that they know everything about the Lord, actually they know nothing about him. யார் ஒருத்தவங்களுக்கு வந்து பகவானை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே அவரை புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு ஒருத்தவங்க நினைச்சுக்கிறாங்களோ அவங்கதான் வந்து பகவானை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. Those who say that I don't know anything about the Lord and it looks like nobody can ever understand the Lord fully, they are the people who really know him. This way the spiritual master was explaining. அப்புறம் அவர் வந்து ஒரு அரை மணி நேரம் அதெல்லாம் நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவர் வந்து இப்போ மாணவர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்டார். இப்ப நான் என்ன சொன்னேன், நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. After explaining all this to his students, the spiritual master was asking the students, now what did I explain to you all this time? Please say it back to me. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கோவில்ல கூட வந்து பாகவதம் கிளாஸ்க்கு அப்புறம் வந்து ஏதாவது கேள்வி கேட்டோம்னா எதுவுமே கேள்வியே வராது. அப்படியே வந்து எல்லாரும் ஒருத்தர் பார்த்து அப்படியே உட்காந்துருப்போம். அதே மாதிரியே தான் அங்கேயும் பண்ணாங்க. அவங்க யாரும் ஒண்ணுமே வந்து சொல்லாம அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தாங்க. Most of the time it happens in our temple. After the Bhagavatam class, if the speaker asks some questions to the participants, then they simply look at each other, nothing comes out. Similarly, something like that happened here also. அப்போ குருவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. இவ்வளவு தூரம் நான் வந்து ரொம்ப டீப்பா நான் வந்து பொறுமையா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை கூட யாருனாலும் எதுவுமே சொல்ல முடியலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா வந்து பேசினார். Then the guru became upset. Then in a very angry voice, he asked the students, with so much painstakingly, I have explained so many details about God to you. Can't you even tell me something? அப்போ அதுல இருந்து ஒரு சிஷ்யன் வந்து அவனுக்கு கோவம் வந்துருச்சு. குரு என்ன நம்மளை வந்து இப்படி திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னா, குருதேவா இப்ப நீங்க வந்து என்ன சொன்னீங்க, யாரு ஒருத்தவங்களுக்கு வந்து பகவானை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்களோ அவங்களுக்கு தானே தெரியும்னு நினைச்சு சொன்னீங்க. இப்ப எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னா இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தமா தெரியலன்னு அர்த்தமான்னு சொல்லி அவன் வந்து குரு கிட்ட கேட்டான். So finally one student became upset with the guru and he angrily retorted to the guru, Guru, you only now told that one who says he knows everything about God, he knows nothing. And one who knows nothing about God, he knows everything about God. So in that situation, supposing I tell you that I have not understood anything, then does it mean that I have understood God fully? குரு யோசித்தார், இப்ப கேள்வியை கண்டினியூ பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசித்தார். இருந்தாலும் வந்து திரும்பவும் கோபமா வந்து நான் சொன்னது உனக்கு எதுவும் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு திரும்பவும் கேட்டார். Guru thought for a while whether to close the debate here itself, but then he asked the student again, did you understand what I spoke? உடனே வந்து சிஷ்யன் வந்து அப்புறம் இனிமே இவருக்கு வந்து இன்னொரு ஒரு அஸ்திரம் வந்து பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சிஷ்யன் வந்து சொன்னா, இப்ப நீங்க வந்து எங்க கிட்ட கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியுங்கிற அந்த ஒரு எண்ணத்தினாலதான் நீங்க வந்து எங்ககிட்ட இப்படி கேள்வி கேட்கறீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு. அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். இப்பதான் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்க வந்து முடிவு பண்ணுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிஷ்யன் வந்து அமைதியா முடிச்சிட்டான். The Shishya then decided, okay, now I will use a second weapon on my Guru. So he said, Guruji, now you are asking us this question that whether we have understood or not. That means there is an assumption on your part
that you have understood God, and that is why you are asking us this question. So by your same explanation, because you think you have understood God, then perhaps you have actually not understood him. So the whole debate ended at that point. அந்த குரு வந்து அந்த குருகுலத்தை மூடிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு வந்து அவர் சீடனை சேர்ந்துட்டார். The guru had to wind up that gurukul, and he went to another gurukul and became a student there. ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு மாணவன் வந்து குரு கிட்ட வந்து பணிவான ஒரு மனநிலையில கேட்கும் போதுதான் அவர் வந்து சாஸ்திரங்களை வந்து சரியான ஒரு கண்ணோட்டத்துல அவர் வந்து கத்துக்க முடியும். So the point to be understood is that a student, when he goes to the spiritual master, he should have a spirit of humility and submissive inquiry. Then only he will be able to understand what the spiritual master is trying to teach him. ஒரு வாக்குவாதத்தினால நம்மளால என்ன பண்ண முடியாது, என்னைக்குமே வந்து பரமசத்தியத்தை வந்து நம்மளால வந்து நிரூபிக்கவும் முடியாது. Through a debate or an argument, we can never prove the existence of the supreme truth. ஸோ நமக்கு வந்து ஒரு பணிவான ஒரு மனநிலையில எப்ப நம்ம அந்த குருவை அணுகிறோமோ, அந்த குருவை நம்ம உண்மையிலேயே வழிபடுறோமோ, அப்போ அந்த சீடனுக்கு எல்லா விதமான ஞானமும் வெளிப்படுத்தப்படுது. When in a submissive mood we approach the spiritual master and inquire from him, then all the truths are revealed to that student. அப்படிப்பட்ட அந்த குரு வந்து அவனுக்கு உண்மையான ஞானத்தை வந்து கொடுப்பாரு. Then the spiritual master imparts the true knowledge to the disciple. யார் அந்த குரு? அவர் தான் வந்து இந்த ஜகத்துக்கே குருவான சைத்தன்ய மகாபிரபு. எப்ப நம்ம வந்து அந்த ஜெகத்குருவான சைத்தன்ய மகாபிரபு கிட்ட அவர்கிட்ட நம்ம சரணடைகிறோமோ, அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, நமக்கு அந்த உண்மையான வித்தியை என்னங்கிறத நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. Who is that guru? He is Chaitanya Mahaprabhu. So when we approach him in this mood, then he will teach us all the knowledge about the absolute reality. சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்தியிலீடு சாப்டர் 6 verse 25 254. அதுல வந்து சொல்லுது, வைராகிய வித்யா நிஜபக்தி யோகா சிக்ஷார்த்தம் ஏக புருஷ புராண ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய சரீரதாரி கிருபாம்புதீர் யஸ்ய தம்மகம் பிரபத்தி சரணடைற. யார்கிட்ட? சைத்தன்ய சரீரதாரி, சைத்தன்ய மகாபிரபுங்கிற அந்த ஒரு ரூபத்துல வந்த ஸ்ரீ கிருஷ்ணா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவா வந்தார். அவர் எப்படிப்பட்டவர்? கிருபாம்புதீர், கருணை கடலா அவர் வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து என்ன பண்றாரு? வைராகிய வித்யா நிஜபக்தி யோகா. வைராக்கியம் அப்படின்னா இந்த பௌதிக உலகத்தை துறக்கிறதோ, பௌதிக உலகத்தை துறக்கிறதுன்றது இல்லாம பகவானையே திறந்துடுறாங்க. அப்போ அந்த மாதிரி வைராக்கியம்லாம் ஒரு வைராக்கியம் இல்ல. நிஜமான வைராக்கியம் என்ன அப்படிங்கிறத, நிஜமான வித்யா அப்படின்னா என்ன, அது வந்து என்னது? அது பக்தி யோகம் தான் அப்படிங்கிறத வந்து சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. In Chaitanya Charitamrita Madhyalila, there is this shloka that goes Vairagya Vidya Nijabhakti Yogam. So in that shloka, it is said that Chaitanya Mahaprabhu is none other than Lord Krishna, who has come in the form of Chaitanya Mahaprabhu to teach us Vairagya Vidya and Nijabhakti Yogam. That means he has come to teach us the process of renunciation. Wrongly, people have understood that renunciation not only means giving up material things, but they also give up the God along with it. But Chaitanya Mahaprabhu is teaching that actually one should give up the material attachments and then they should surrender to the Supreme Lord. So he has come to teach us the Bhakti Yoga process of attaining the Supreme Lord. So Chaitanya Mahaprabhu எந்த பக்தி யோகத்தை எப்படி பண்ணணும்னு நமக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் செய்யறதன் மூலமா ஒருத்தர் வந்து என்ன பண்ண முடியும்? எளிமையா பகவானுக்கு பக்தி பண்ண முடியும். Chaitanya Mahaprabhu has also taught us how to perform the Bhakti Yoga. It is done by chanting the holy names of the Lord, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Just by this transcendental chanting of the holy names, we shall be able to attain God. ஏன் இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஜபம் பண்ணணும்? இந்த ஜபம் பண்றதுனால நமக்கு எப்பேற்பட்ட ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னா, இந்த கட்டுண்ட ஜீவராசினுடைய ஹிருதயத்துல வந்து ரொம்ப ஆழமான ஒரு வேர், அது வந்து வேரூன்றி இருக்கு.
If you ask, why should I chant the holy name? What benefit shall I get? Then the answer is, in the bound soul, which is in this material world, deep down, Yeah. அந்த கட்டுண்ட ஜீவனுடைய ஹிருதயத்துல வேரூன்றி இருக்கக்கூடிய அந்த வேரானது அதை களைவதற்குன்னு இந்த ஜீவாத்மா பல வழிமுறைகளை கடைபிடிக்குது. அதுக்கு கர்மம், ஞானம் அப்படின்ற மார்க்கத்தெல்லாம் அது கடைபிடிக்குது. Deep down, there is the rooting of this ignorance. In order to destroy that and to come out of it, the Jivatma is pursuing various processes like karma and jnana. ஆனா துரதிருஷ்டவசமா என்ன, அந்த வழிமுறைகள்லாம் அந்த வேற அதனுடைய மூலத்திலிருந்து முழுவதுமா எடுக்கிறதுக்கான ஒரு சக்தி அந்த வழிமுறைகளுக்கு இல்ல. But unfortunately, all these processes of karma, jnana, etc. don't have the capacity to uproot the ignorance which is lying deep down in the heart of the living entity. அதனாலதான் பாகவதோடைய முதல் காண்டம் 2வது ஸ்லோகமே என்ன சொல்லப்பட்டது, சிவதாம் தாபத்ரயம் உன்மூலனம். தாபத்ரயம், இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய 3 விதமான தாபம், துன்பங்கள், அதுல எல்லாமே அது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, இந்த நிஜமான ஒரு தர்மம், ஜீவாத்மாக்கான தர்மம், அது என்ன பண்ணுது, அது அவங்களுடைய ஹிருதயத்திலிருந்து அந்த வேரை அப்படியே வேரோட எடுத்துருது. That is why Srimad Bhagavatam also in the 2nd shloka it says tapatraya unmoolanam. The 3 kinds of sufferings that the living entities in this material world are constantly undergoing, that will be destroyed at the root. Moolam means root. So right from the root it destroys the knowledge of bhakti. அதோட பியூட்டி என்ன அப்படின்னா, அதை எடுத்ததுக்கான தடமே தெரியாம எடுக்கிறதுங்கிறதுதான் லேசர் ட்ரீட்மெண்ட் அப்பவே பண்ணிருக்காங்க. But the speciality of this treatment is that once it is uprooted, there is no trace of the root that has been removed from there. So this is the kind of laser therapy that they were applying even in those thousands of years ago. பாகவதம் 6th canto கூட சொல்றாங்க இல்லையா, கேச்சித் கேவலயா பக்தியா வாசுதேவ பராயண அகம்ஸ்துன்வந்தி காஸ்னேன மீகாரம் ஜிபபாஸ்கர. அதாவது இந்த பகவானுக்கு செய்யக்கூடிய இந்த பக்தியானது அது என்ன பண்ணுது, எப்படி குளிர் நேரத்துல காலை நேரங்கள்ல பனித்துளி இருக்கும், அந்த பனித்துளியை ட்ரை பண்றதுக்கு நமக்கு 12 மணிக்கு அடிக்கக்கூடிய அந்த ஒரு சூரியனுடைய கிரகணம் தேவையில்லை. அது அந்த சூரியன் உதயமாகும் போதே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த நீர்த்துளி அது ட்ரை ஆயிரும். அது மாதிரி இந்த பக்திங்கிறத ஒருத்தர் பண்ண ஆரம்பிக்கும் போதே என்ன ஆயிடுறாரு, அது என்ன நடக்குதுங்க, அந்த இந்த அதாவது பௌதிக உலகத்தினுடைய அந்த அறியாமை, அந்த மாயை அப்படிங்கிறது என்ன ஆயிருது, அது அந்த ட்ரேஸே இல்லாம அவருடைய ஹிருதயத்திலிருந்து நீக்கப்படுது. An example is given in this regard. During the winter months, we can see in the early morning there are some dew drops settling on the tips of the grass and the plants. And for removing these dew drops, it is not required for the midday sun to blast on these water drops, but rather just by the mere appearance of the light of the dawn, these dew drops will simply melt away. In a similar way, the Bhakti Yoga process, even as we just begin, all the Maya, darkness, the ignorance that is surrounding the soul in the heart, they are completely destroyed. அதனால இந்த எளிமையான பக்தி யோக முறைய நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா, இந்த மாயையை நம்ம ரொம்ப எளிமையா கடந்து நம்ம பகவானை அடைய முடியும். So if we accept this simple to practice Bhakti Yoga process, we can reach the Lord who is transcendental, who is beyond everything, that Supreme Lord we shall be able to attain. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஏதாவது கேள்விகளோ இல்ல கருத்துக்களோ சொல்லலாம். Devotees are welcome to ask their questions. You can post it in the chat box. Hare Krishna. Thank you, Babu. Very excellent lecture. So many wonderful points you have made. As per your talk, I think we should not ask you questions, but still I will ask some questions till the devotees put some comments. So my question is, Prabhu, even when we are worshipping the deity, we may find some defects in the deity, the way it is, or we may find defects in the devotees also. So we may think that God also may be having defects. So they may be, that's one reason for the maybe the Mayavadis to think that even God has defects. So Brahman is superior to God and the deity and the devotees. How do we counter that statement? The question is, while we talk about deity worship,
one may find some flaws or faults in the deity itself Prabhu, or in the Tamil process of deity worship also. Hare Krishna, Prabhu, one second. Tamil translate பண்ணு. Prabhu already Englishல Oh, I am sorry. Okay, okay. அதாவது பக்தி பண்ணும் பொழுது அந்த பகவானுடைய விக்கிரகத்தில குறைகளை காண முடியும், அல்லது அந்த பக்தி பாதையிலேயே சிலர் குறை காண முடியும். இந்த விதத்தில் தான் அருவவாதிகள் இந்த பக்தி பாதையில் குறைகள் இருக்கும் காரணத்தினால் அவர்கள் வழிபடக்கூடிய பகவானிலும் குறைகள் இருக்கிறது, அருவ கடவுளில் தான் குறைகள் அற்ற நிலை இருக்கிறது என்று வாதிக்கிறார்கள். இதை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது? அதாவது விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சில குறைகளை வந்து எப்படி நம்ம வந்து அத இல்லாம பாக்குறதுன்னு கேக்குறாங்களா? Yes, Prabhuji. Devotees also, we may find some defects in the devotees, and we may find some defects in the deity, the form of the deity. So then we may say, okay, deities have defects and devotees have defects, so God also must be having defects. So why should we worship God? The impersonal Brahman is superior. So this kind of an argument can arise. So how do we counter that? மாயாவாதிகள் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா பௌதிக வஸ்துக்களுமே வந்து மாயை தான். அப்போ அந்த மாயையான ஒரு வஸ்துக்களை வந்து அதுல ஒரு ரூபத்தை செய்து அந்த ரூபம் வந்து சாட்சாத் பகவான்னு சொல்றத அவங்களால வந்து ஏத்துக்க முடியாது. According to Mayavadis, all matter is Maya. So because the deity is also made of material substances, they say this deity is also Maya. They cannot accept it as transcendental. ஆனா வைஷ்ணவ சித்தாந்தப்படி வந்து பகவான் வந்து சக்திமான், பராச சக்தி, விவிதைவ சூயது. அவருக்கு வந்து பலவிதமான சக்திகள் இருக்கு. அதுல முக்கியமான சக்திகள் நம்ம வந்து தடஸ்த சக்தி, அப்புறமா அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தின்னு நம்ம வந்து சொல்றது. இந்த மூணுமே பகவானுடைய சக்தியா இருக்கிறதுனால பகவான் வந்து என்ன பண்ண முடியும், அவர்னால எந்த சக்தியையும் எப்படி வேணாலும் அவருடைய இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி அதை செயல்படுத்துறதுக்கான சக்தி அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் அவர் பகவானாவும் இருக்கிறார். But according to Vaishnava philosophy, the Lord is Shaktiman and matter is his Shakti. So the Shakti is manifest in three different forms. The Lord is called all powerful only because he can manipulate all these energies in any way he wants. So he can manifest himself in any form that he likes. அதனாலதான் பிரம்மசமீதை கூட வந்து என்ன சொல்லுது, அங்கானிஜஸ்ய சகலேந்திரிய விருத்தி மந்தி. அவர்னால வந்து என்ன பண்ண முடியும், எந்த புலன்கள்னாலையும் எந்த செயலையும் வந்து செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ பகவான் அப்படின்னா அவர்னால எந்த காரியத்தையும் வந்து செய்ய முடியும். அப்பனாதான் அவர் வந்து பகவானா இருக்க முடியும். பகவானை வந்து நம்மளுடைய லிமிட்டேஷனான ஒரு அறிவுக்கு நம்ம வந்து உட்படுத்தணும் அப்படின்னா அப்போ அவரை பகவான் வந்து சொல்ல முடியாது. Even Brahma Samhita says one organ of the Lord can perform the functions of all the other organs also. So the Lord cannot be understood by our very limited senses, and we should not try to subject him to the limitations of the human form. அதனால மாயாவாதிகளுடைய கருத்துக்கு நம்ம வந்து என்ன சொல்றது, அவங்களுடைய வாதம் அதுதான். ஆனா பக்தர்களுக்கு தெரியும் பகவான் வந்து இந்த விக்கிரக ரூபத்துல இருந்தா கூட அது சாட்சாத் பகவான் தான் அப்படின்னு. So the Mayavadis will argue like this, but the devotee knows that the Lord, because of his all the energies, he is also present in this form in which I am worshipping him. About that the bhaktas have no doubt. பிரபுபாத் பல முறைகள் வந்து அதை வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த விக்கிரகம் அப்படிங்கிறது வந்து பகவானுக்கும் அவருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீ பக்தியை வந்து முன்னேறும் போது இந்த பகவான் விக்கிரக ரூபத்துல இருக்கிறவரை நீங்க வந்து என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும், அவர் கூட வந்து பேச முடியும் அப்படின்னு வந்து பிரபுபாதே சொல்லியிருக்கிறார். Prabhupada also explained in many occasions that there is no difference at all between the deity you are worshipping and the Supreme Lord. If you continue to worship him with deep and sincere faith, then you can also talk to him and he will talk back to you. This is what Prabhupada said. Is it okay, Prabhu? Thank you very much, Prabhu. Very nicely explained. That's all the comments we are getting from all the devotees. Very nicely explained, many points. Maybe one more, few more questions, Prabhu. So we say that Vedeshu Durlabham, it is said. But at the same time, in the 15th chapter Bhagavad-Gita, Krishna says, I am to be known through the Vedas. So it looks contradictory. One side he is saying you have to approach me through the Vedas.
And again, he's saying it cannot be understood through the Vedas. So, what does they mean? So in Bhagavad-Gita, Krishna says, I can be understood through the Vedas, I am the object of the Vedas. Then also he says, I cannot be understood through the Vedas. So this appears contradictory. Please explain that. Sorry, again I have to say in Tamil. பகவான் பகவத்கீதையில் வேதங்களின் மூலமாக என்னை அறிய முடியாது என்று கூறுகிறார். அதே சமயம் வேதங்களின் மூலமாக அறியப்பட வேண்டிய பொருள் நானே, வேதங்களின் லட்சியம் நானே என்றும் கூறுகிறார். இதை எவ்வாறு பொருள்படுத்திக் கொள்வது? அதாவது வேத ஞானம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எளிமையா புரிந்து கொள்வதற்கு முடியாத காரியம் அப்படிங்கிறத நான் பிரம்மாவுடைய ஒரு உதாரணத்துல இருந்து நான் சொன்னேன். அதனாலதான் பகவான் என்ன சொல்றாரு, இந்த வேதத்தினால கூட நீங்க என்ன பண்ணிக்க முடியாது, என்னைய புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஆனா அதே நேரத்துல அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சாதனம் தேவை, ஒரு கைடு புக்கு தேவை. அது இல்லை அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது. அவர் இருக்கிறாரா இல்லையா, எங்க இருக்குன்னு ஒரு அட்ரஸே தெரியாம நம்ம என்ன பண்றது. அப்போ நமக்கு ஒரு அவரை பத்தின சில ஒரு அறிவிப்புகள் இல்லைன்னா என்ன சொல்றது, அவரை பத்தின சில அறிவை கொடுக்கறதுக்காக என்ன பண்றாரு, வேதத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பகவான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இப்படி செயல்படுவாருன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதானே தவிர நம்ம முழுமையா பகவானை அறிஞ்சிக்க முடியாதுங்கிறது அதோடைய அர்த்தம். சோ ஒரே நேரத்துல வேதம் அவரை அறிஞ்சிறதுக்கும் பயன்படுத்தப்படுது, அதே நேரத்துல முழுமையா அவரை வச்சு அந்த வேதத்தை வச்சு என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. அதுதான் அங்க அர்த்தம். I have already explained to you that understanding the Vedic scriptures is very difficult. Even Lord Brahma, despite reading 3 times, he himself could not understand the Lord through the Vedas. So, but at the same time, for knowing the Lord, we need some device, some help. So for that purpose, the Vedic scriptures have been given. These scriptures will help us to understand the Lord up to some point. It is not enough for us to completely understand him. That is where we have to take up the process of bhakti, and through this process we are able to understand. அது நம்ம இப்ப கூட பாக்குறோம். இந்த வேதத்தை வச்சுட்டு பலரும் என்ன பண்றாங்க, பலவிதமான தத்துவங்களை அவங்க பிரதானப்படுத்தி இதுதான் சரி அப்படின்னு வாதம் பண்றதை நம்ம பாக்குறோம். Even now we are actually seeing, using the Vedas and interpreting it in different ways, different people argue about the God in different ways. So அதனால வேதத்தை வைத்து நம்ம பகவானை அறிந்து கொள்வது கஷ்டம் அப்படின்னு அங்க சொல்றாரு கிருஷ்ணர். So that is why Krishna is saying that by using the Vedas, it's not possible for you to know about me. அதே நேரத்துல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிட்ட இருந்து அந்த வேதத்தை கத்துக்கும் போது நம்மளால அதே பகவான வேதத்தை வைத்தே நம்மளால அறிந்து கொள்ள முடியும். At the same time, by following an authorized spiritual master and learning the scriptures from him, we can realize the truth. Yes, Prabhu. Nicely explained. Prabhu, you mentioned about humility, approaching the spiritual master in a humble state of mind. But at the same time, we have the fear that if we are humble, we will be exploited. So what is the solution? So we are advised to be humble while, பணிவு மிகவும் தேவை ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்கு என்று நமக்கு கூறப்படுகிறது. அதே சமயத்தில் பணிவுடன் இருந்தால் நாம் சுரண்டப்படுவோம் எனக்கூடிய ஒரு பயமும் இருக்கிறது. இதை எவ்வாறு கையாள்வது? அது குரு கிட்ட நமக்கு அந்த மாதிரியான ஒரு மனநிலை வருது அப்படின்னா, அப்போ நம்ம குருவுக்கு மேல நமக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் அங்க அர்த்தம். சோ அதனாலதான் குருவை சரணடைகிறதுக்கு முன்னாடியும் நமக்கு ஒரு சரியான ஞானம் வேணும், எந்த குருவை நம்ம சரணடையணும் அப்படின்னு. அதனாலதான் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு அப்படின்னு பிரபுபாதர் அடிக்கடி ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா, அந்த சரியான குருவை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை ஜீவாத்மாக்கு தான் இருக்கு. அதை அவங்க பண்ணணும். அப்படி ஒரு முறை அந்த குருவை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, அந்த குருவுக்காக யார் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்குறாரோ அவர் தான் ஆன்மீகத்துல சக்சஸ் ஆக முடியும். அங்க நம்ம குரு நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை வந்துச்சு அப்படின்னா, அப்ப நமக்கு குரு கிட்ட சரணாகதியே முழுசா வரலன்னு அர்த்தம். If you have such a doubting mentality towards the spiritual master, then it is not possible to learn the truths from him. Actually, that's why it is said that one should choose the spiritual master very carefully on the basis of his qualities. And once you have accepted the spiritual master, then you have to completely surrender to him. Then there is no scope for having any doubts. So as long as doubts are still prevailing in our minds,
then that is not the correct way to approach a spiritual master and to get the true knowledge. நீங்க இப்ப இன்னும் அடுத்து இந்த இதே 11வது காண்டத்துல நீங்க வந்து பாப்பீங்க, கிருஷ்ணர் வந்து உத்தவருக்கு வந்து எப்படி குருவை என்னைய மாதிரியே நீ வந்து வொர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தவருக்கு வந்து சொல்லி கொடுப்பாரு. So the Lord teaches Uddhava to sorry Prabhu, can you say that again? உத்தவருக்கு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, குருவை வந்து நீ சாட்சாத் என்னைய வழிபடுற மாதிரியே நீ வந்து அந்த குருவை வழிபடணும்னு வந்து சொல்லி கொடுப்பாரு. So Krishna teaches Uddhava that he should worship the spiritual master in the same way as he worships himself, Lord Krishna. ஈவன் வேதத்துல கூட வந்து சொல்லப்பட்டிருக்கு, எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு. சோ யார் ஒருத்தர் வந்து குருவை பகவானை வழிபடுவது போலயே ஒருத்தர் வழிபடுறாரோ, பிரகாசந்தே மகாத்மன, அப்படிப்பட்ட அந்த மகாத்மாவுக்கு தான் வேத ஞானம் வந்து வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுது. The Vedas also say that one who worships the spiritual master equal to the Supreme Lord, to such a person only the truths of the scriptures will be revealed in his heart. So அதனால வந்து அங்க வந்து ஒரு ஆப்ஷனே கிடையாது, நான் குரு கிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் மாதிரி நான் வந்துட்டு போவேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆப்ஷன் இல்ல. குரு கிட்ட கம்ப்ளீட் சரண்டர் அதை பண்ணாதான் நமக்கு வந்து இந்த ஆத்ம ஞானமானது நமக்கு வந்து கிடைக்கும். So it is not an option that I will go to the spiritual master and I will constantly doubt him and question him and then I will get the truth. That is not possible. The surrender to the spiritual master is absolutely necessary. Is it okay, bro? Yes, Prabhu, thank you very much. There are mostly comments, Prabhu, all telling that you explained very nicely. Maybe one last question. Yes. That is, by asking questions, are we not serving the spiritual master? By asking questions, indirectly we are glorifying the spiritual master because we get to hear from him. So can we say asking questions is also a service to the spiritual master? ஆன்மீக குருவிடம் கேள்விகளை கேட்பதும் கூட அவருக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையாக இருக்க முடியுமா? ஏனென்றால் நாம் அவ்வாறு கேட்பதன் மூலம் அவருடைய அந்த ஆன்மீகமான மொழிகளை கேட்பதற்கான வாய்ப்பு உண்டாகிறது. எனவே கேள்வி கேட்பதும் ஒரு சேவையாக எடுத்துக்கொள்ள முடியுமா? கண்டிப்பா அதுவும் வந்து ஒரு சேவை தான், அது இல்லை நம்ம வந்து மறுக்க முடியாது. குரு அதை விரும்புறாரு. நம்ம பல வேத கிரந்தங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கிறோம், குரு சீட சம்வாதமா தான் அந்த கிரந்தங்கள் எல்லாமே இருக்கு. Inquiry from spiritual master is definitely a service. Even if we see the scriptures, most of them are arranged in a way of a discussion between the guru and the disciple. ஆனா கண்டிஷன்ஸ் அப்ளை. அது வந்து அது வந்து எப்ப கேட்கணும் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி இப்ப இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த குருவுக்கு ஒருத்தர் பணிவோட சேவை செய்துட்டு அந்த குருவை திருப்திப்படுத்தினதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், அவருடைய அனுமதியோட நம்ம வந்து கேள்வி கேட்கலாம். But this inquiry will work only subject to certain conditions. That means we have to serve the spiritual master submissively, and then the questioning also should not be in a challenging spirit. In that case, the questions will produce positive results. Okay, bro. Yes, bro. Just regarding you mentioned that Brahma read the Vedas thrice. Any reference you have? Yes, bro. In second canto it is there. Okay. I will share you exact the verse where is that. Okay. Thank you so much, bro. It was a very excellent lecture. We greatly benefited and look forward to hearing from you often. Thank you very much. ரொம்ப நன்றி. இந்த அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு இந்த நித்தியம் பாகவத சேவை பக்தர் குழுவுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதாவது வந்து இன்னைக்கு நான் பிரயோஜனமானதா என்னுடைய வாயிலிருந்து ஒரு சில வார்த்தைகள் வந்திருந்தா அது என்னுடைய குருவுடைய அனுகிரகத்தினால மட்டும்தான். ஏதாவது தவறுதலா நான் சொல்லியிருந்தா அதுக்கு முழுமையா என்னுடைய அறியாமை தான் காரணம். அத நிறைய மூத்த பக்தர்கள் இருக்கீங்க, நீங்க எல்லாரும் வந்து மன்னிச்சு இன்னும் நான் வந்து பக்தியில மேலும் முன்னேறதுக்கு உங்க ஆசீர்வாதங்களை நான் வந்து வேண்டி கேட்டுட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय। वाचा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। Prabhu, I'll just make some announcements. Today's evening Bhagavad-Gita lecture.